இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அநேக விதமான பயங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் பலவித சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். நல்ல நான் சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர் என்று சரிந்து போய் விடுகிறார்கள். கடந்த மாதங்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கிற போது அநேக கொலைகள், அநேக விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள், திடீரென்று இயற்கையின் சீற்றத்தினாலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போகிறார்கள். இவற்றையெல்லாம் ஜனங்கள் உற்று பார்த்து செய்தித்தாள்களிலே வாசித்து கேட்டு பயந்து போய் கிடக்கிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கை எப்படியாய் முடியுமோ, நான் எப்படியாய் மாறுவேனோ, என் சூழ்நிலை எப்படியாய் போகுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே பயந்து போய் கிடக்கிறார்கள். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், சமாதானம் என்று சொல்லு. நீ புறப்பட்டு போயிருக்கிற இடங்களில் எல்லாம் அவங்களுக்கு நீ என்ன சொல்லு? சமாதானம் சொல்லு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அப்பா நான் பயந்து போய் கிடக்கிறேன், இயேசுவே நான் பயந்து போய் கிடக்கிறேன்,